வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்வதுன்னு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நேயர்களே, இப்ப நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அப்ப நம்ம தேவையான பொருட்களை பாத்துக்கலாம். நம்ம பன்னீர் மசாலா போட்டு சிக்கன் 65 மசாலா போட்டு இதை நம்ம நல்லா ஊற வச்சிருக்கோம். இதை நம்ம எண்ணெய் சூடாகட்டும். அப்ப நம்ம இதுல போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னா அந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்கு பாத்துக்கலாம். ரைஸ் நம்ம வடிச்சு வச்சிருக்கோம். ஆனியன், கொடமிளகாய், கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ், 3 முட்டை, இஞ்சி பூண்டு விழுது, சாஸ், டொமேட்டோ சாஸ், உப்பு, காரமிளகாத்தூள், மட்டன் மசாலா. நம்ம இது சூடான உடனே இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பன்னீரை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, எண்ணெய் சூட வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பன்னீர் இதுல பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போடும் போது தொப்பு தொப்புன்னு போட்டுறாதீங்க. பொறுங்கி அழகா இப்படி ஓரத்துல இப்படி போட்டு விடுங்க. நம்ம போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இப்படி கிளறி விடணும். ரொம்ப கிளறுனா அதுல இருக்க மசாலா பூரா கரைஞ்சு போயிடும். நம்ம போட்ட உடனே இப்படி ஒரு திருப்பி விட்டுணும். சும்மா கிளறுனா அந்த மசாலா இருக்கிறதுலாம் கரைஞ்சிடும் எண்ணெயில. ஒரு திருப்பி ஒரு 2 நிமிஷம் அது ஃப்ரை ஆயிடும். இப்போ வாங்க, நம்ம இந்த ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல நம்ம அள்ளி வச்சுக்கலாம். இப்ப அதே ஆயில்ல கொஞ்சமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எக் உடைச்சு ஊத்திக்கலாம். 3 முட்டை இதை இதுல உடைச்சு ஊத்திக்கலாம். கிளறி விட்டு லைட்டா இந்த முட்டைக்கு மட்டும் லைட்டா அது கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். இது இந்து உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கணும். இப்ப இதுல வெங்காயம் போட்டுக்கலாம். முட்டைகோஸ் போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கலாம். கொடமிளகாய் போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமா இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்குங்க. கொஞ்சமா இப்ப லைட்டா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இந்த காய்க்கு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்ப இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இங்க பாருங்க, இது நல்லா வதங்கிட்டோன்னே இப்ப ரைஸ் எடுத்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இது 1/2 கிலோ ரைஸ் தேவையான பொருட்கள் தான் போட்டிருக்கேன். இப்ப காரமிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. கொஞ்சமா போட்டுங்க. மட்டன் மசாலா கொஞ்சமா போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா. பெப்பர் நல்லா கொஞ்சம் அதிகமாவே இது 1 ஸ்பூன் ஃபுல்லாவே பெப்பர் மசாலா போட்டுக்குங்க. டொமேட்டோ சாஸ் கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. நம்ம சோயா சாஸ் போட்டோம், டொமேட்டோ சாஸ் போட்டோம், எல்லா மசாலாவும் போட்டு இப்ப கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை இதுல ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சிருக்க பன்னீரை இது எல்லாத்தையும் போட்டாச்சு. பன்னீர் மசாலா எல்லாம் போட்டு இப்ப நல்லா கிளறி விட்டுருங்க. இப்ப நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. கொஞ்சமா உப்பு கம்மியா இருக்கு சாப்பாட்டுல. கொஞ்சமா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமா டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுங்க. உப்பு ரொம்ப ஆயிட போகுதுங்க. இப்ப கொஞ்சமா போட்டு இப்ப கிளறி விடுங்க. இங்க பாருங்க, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது செய்வதற்கு 1/4 மணி நேரம் தான் ஆகும். இதெல்லாம் போட்டு வதக்கு. ரைஸ் மட்டும் நம்ம வடிச்சு வச்சுட்டா போதும். இது செய்யறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் போதும். நல்லா மட்டும் கிளறி விடுங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் நான் செஞ்ச முறையில செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.